அஸ்ஸலாமலைக்கும். வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் சிசில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாஸ்மின் சிக்கன் கபாப். வாங்க பார்க்கலாம். ஒரு 250 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி நைஸாக மிக்சியில் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன சேர்க்கலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய் நல்லா நைஸாக அரிஞ்சது, அதுக்கப்புறம் ஒரு அரை சூப் ஸ்டிக் நம்ம போட்டு அதோட ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர், அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு கம்மியாகவே சேருங்க, ஏன்னா ஆல்ரெடி சூப் ஸ்டிக்கில் உப்பு இருக்கும். ஸோ அதனால் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நம்ம நார்மல் சமையல் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். சூப் ஸ்டிக் அங்கங்கே கரையாமல் இருந்துடக்கூடாது. ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். 1/2 கப் பாஸ்மதி அரிசியை நம்ம களைஞ்சி ஊற வச்சுருவோம் ஒரு 1 ஹவருக்கு. அது களையும் போது அரிசி உடஞ்சிடக்கூடாது. 1 ஹவர் கழித்து தான் அதை வடிகட்டியில் வடிகட்டி தண்ணி இல்லாமல் ஒரு பிளேட்டில் கொட்டிடுவோம். அதுக்கப்புறம் இந்த சிக்கனை நம்ம நல்லா பால் ஷேப்பில் பண்ணி ரவுண்ட் பண்ணிவிட்டு ரைஸில் நல்லா கோட் பண்ணி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ரைஸ் கோட் ஆகணும் சிக்கனில். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஒரு 250 கிராமில் நமக்கு ஒரு 24 சிக்கன் கபாப்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம இப்போது இட்லி தட்டில் ஆயில் தடவி 1 பை 1 நம்ம இதை எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம இப்போது ஸ்டீம் பண்ண போகிறோம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு பிளேட்டாக நம்ம இதில் இப்போ வச்சிடலாம். இது வேகத்துக்கு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். இப்போ ஒரு 25 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணலாம். டடா, எவ்வளோ அழகாக நம்ம ஜாஸ்மின் சிக்கன் கபாப் ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போது இதுக்கு ஒரு காரசாரமான சட்னி ரெடி பண்ணலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி நல்லா 4 கீறி அதை நம்ம போட்டுக்கலாம். ஒரு பல் பூண்டு, ஒரு 4 காய்ந்த மிளகாய், 1 கப் தண்ணி விட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்து நம்ம தக்காளி நல்லா வெந்துருச்சு. அதெல்லாம் தொளி நீக்கிட்டு எல்லாத்தையும் தண்ணியில் தான் வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதில் 1 ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் சர்க்கரை, அப்புறமா வேக வச்சதுலேருந்து 1 ஸ்பூன் தண்ணி எடுத்து ஊற்றி இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு காரம் வேணும்னா இன்னும் காரம் சேர்த்துக்கலாம், மிளகாய் சேர்த்துக்கலாம். என்னுடைய மிளகாய் ரொம்ப காரம், அதனால் இதுக்கு மேலே எனக்கு காரம் வேண்டாம். நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த பதம் வரும்போது சட்னியை ஸ்டாப் பண்ணிடலாம். நம்மளுடைய காரசாரமான சட்னி ரெடியாக இருக்குது. கபாபோடு சாப்பிட ஒரு ஈஸியான ஒரு வித்தியாசமான ஸ்டார்டர் பார்த்தீங்களா? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த ரெசிபியை செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்பைஸ் அண்ட் சிசிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.